ஒரு நியமனம் சரியில்லை அப்படின்னா விமர்சிக்கிறோம். கண்டிப்பா நான் விமர்சிச்சிருக்கேன். மத்தவங்க விமர்சிச்சிருக்காங்களோ இல்லையோ, இந்த வெங்கட நாராயணனோட அந்த நியமனத்தெல்லாம் கடுமையா விமர்சிச்சோம். இப்பவும் அந்த ஸ்டாண்ட்ல மாற்றமே கிடையாது. அது அப்படியே தான் இருக்கு. அதே நேரத்துல நல்ல நியமனங்கள் அப்படிங்கிறத நாம கொஞ்சம் கைதட்டி பாராட்டலாம். என்ன அப்படி நியமனம் அப்படின்னா, ஏற்கனவே தமிழ்நாடு பாடநூல் வாரியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுதான் மாணவர்களுக்கு புத்தகங்களை தேர்வு செய்யக்கூடியது. எந்த சிலபஸ பாடத்திட்டத்துல சேர்க்கலாம், எதை சேர்க்க கூடாது அப்படிங்கிறத இந்த ஒரு அமைப்பு தான் பாடநூல் வாரியம் அப்படிங்கிறது புத்தகத்தையே அதுதான் உருவாக்கும். கடந்த காலகட்டத்துல இதோட தலைவனா இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல, 200 ரூபாய் அக்மார்க்கு கொத்தடிமை திண்டுக்கல் ஐ லியோனி. இந்த பீஸ் எல்லாம் பாடநூல் வாரியத்துக்கு தலைவரா இருந்தா அப்புறம் உதயநிதியின் உருட்டுகள் இதெல்லாம் தான் பாடத்திட்டத்துக்குள்ள வரும். இல்லைன்னா கலைஞரின் வேலைக்காரி, நெஞ்சுக்கு பீதி, இந்த மாதிரி விஷயங்களை கொண்டாந்து கிளின்னு கிளிப்பானுங்க நம்மள. அதான் இந்த பெரியார் யுனெஸ்கோ அவார்டு வாங்கினாருன்னு நம்மளெல்லாம் காலங்காலமா வச்சு ஓட்டினானுங்க பாத்தீங்களா. பெரியாருக்கு யுனெஸ்கோ அப்படின்னு ஒரு விருதே கொடுக்கல யுனெஸ்கோ அமைப்பு. இவனுங்களா யுனெஸ்கோன்னு ஒரு அமைப்பை உருவாக்கி வச்சுக்கிட்டு அதன் மூலமா விருது கொடுத்துட்டு இல்ல யுனெஸ்கோவின் பார்வையில் பெரியார் நோட்டினார்னு வர தனியா ஒரு பாடத்தையே நமக்கு வச்சா ஒரு புக்கமே எழுதுனானுங்க. யுனெஸ்கோ விருது வென்றவர் யார் அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்டா நம்ம எல்லாம் பெரியார் அப்படின்னு போய் டிக் பண்ணுவோம். அது தப்பு. ஆனா அந்த கருமத்தை டிக் பண்ணாதான் அவனுங்க மார்க் போடுவானுங்க. இந்த மாதிரி வரலாறு இருக்கிறவன் வரலாறை எழுத முடியல, ஆனா வரலாறு இல்லாதவன் அடுத்தவன் வரலாறை திருடி என்ன கருமத்தையாவது கொண்டாந்து உள்ள சொறி விட்டு நம்மளே ஏமாத்திட்டு ஒரு தலைமுறையவே தற்கூரி ஆக்கக்கூடிய வேலையை தான் இவனுங்க பாப்பானுங்க. இதுல கல்வியில் சிறந்த தமிழ்நாடு கீழ்ச்சி தள்ளிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையவும் பாப்பாங்க. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் தூக்கி கெடாசி குப்பையில கெடாசிட்டு இன்னைக்கு தமிழக அரசு செஞ்சிருக்கிற நியமனம் சல்யூட். யார் அந்த நியமனம் எப்படி என்ன பெருசா செஞ்சுட்டாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் தான் அந்த பாடநூல் உருவாக்கக்கூடிய திட்டத்துக்கு தலைவராக இருக்காப்ல. ஒரு விஞ்ஞானி, விண்வெளி விஞ்ஞானி, சந்திராயனுக்கே போய் ராக்கெட் அனுப்பிச்சவர். அப்படிப்பட்ட ஒரு போற்றப்படக்கூடிய சாதனை செய்த பலர் இந்த மாதிரி புத்தகங்கள் தயாரிக்கக்கூடிய விஷயங்கள்ல இருக்காங்க அப்படிங்கறத ஒரு வரவேற்கத்தக்க மாற்றம். அதுக்கு நாம உண்மையிலேயே பாராட்டு அப்படிங்கிறத கொடுக்கலாம். நம்மளும் விஜய் அவர்கள்ட்ட எதிர்பார்க்கறது இதுதான். மக்கள் எதிர்பார்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நியமனங்கள்லாம் நீங்க செய்யும் போது அந்த எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். அதனால அதுக்கு நாம ஒரு பாராட்டு அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்துல இன்னமும் சரி, அந்த வெங்கட நாராயணா, அருண் IPS இவர்களோட நியமனத்தை எல்லாத்தையும் மாற்றணும். இல்லைன்னா இந்த அரசுக்கு அவர்கள் 2 பேராலேயே கெட்ட பெயர் உருவாகும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல.